ஹாய். இன்னைக்கு டேட்டுக்கு யாரெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அப்படி பண்ணிட்டு இருக்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான, ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அத பத்தி இந்த வீடியோ இருக்க போது. கண்டிப்பா இத நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதுவரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்திருந்ததுன்னா, இந்த வீடியோ பார்த்தப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ற எல்லாருமே யூஸே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை 3 இருக்குங்க. சரிங்களா? ஒண்ணு நம்பிக்கை. இன்னொன்னு வேணும். இன்னொன்னு ஆனால். சோ, ஹோப்பு, வாண்ட்டு, பட். இந்த 3 விஷயமும் நம்ம லைஃப்ல கொண்டே வரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா நமக்கு தேவையில்ல. ஏன்னா, நீங்க கேக்குறீங்க. நம்பிக்கைங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. அது இல்லாம எப்படி நம்ம வாழ முடியும்? ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருந்தாலும் நம்ம பாசிட்டிவா நோக்கி போயிட்டு இருக்கும்போது அதுக்குண்டான வார்த்தை. நம்பிக்கைங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய வார்த்தையா இருந்தாலும், இந்த நம்பிக்கை யாருக்கு தேவைப்படுதுன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாம ஒருத்தர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எப்பாடுபட்டாவது, என்ன கஷ்டப்பட்டாவது உருட்டு பெரட்டி, நான் என் லைஃப்ல முன்னுக்கு வந்துருவேன்ப்பா. இல்ல எப்படியோ என் வாழ்க்கையில நான் ஓட்டிருவேன். ஒண்ணு எனக்கு வேணும் தான். அதை நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது நான் பண்ணிருவேன்ப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நான் இதை பண்ணிருவேன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா எனக்கு என் லைஃப் டைமுக்கு இருக்கும்பா. இப்படி பேசுறாங்க இல்லைங்களா? இவங்களுக்கு தான் நம்பிக்கை தேவையே தவிர, லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்ச நமக்கு நம்பிக்கை தேவையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த வார்த்தையோட அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தையை நீங்க ரொம்ப ஆழமா போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் என்னன்னு பார்த்தா, நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. மேனிஃபெஸ்டேஷன்ல யாராவது நான் கண்டிப்பா என்னோட வீடு நான் வாங்கிருவேன், இல்ல கார் வாங்கிருவேன், நான் வேலைக்கு போயிருவேன், எனக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் நான் அச்சீவ் பண்ணிருவேன், நான் வேர்ல்ட் டூர் போயிருவேன், அப்படி இப்படின்னு நீங்க எதெல்லாம் உங்க ஆசையா வச்சிருக்கீங்களோ, அப்ப நீங்க சென்டென்ஸ் மேக் பண்றீங்க, இல்ல மனசுக்குள்ள சொல்றீங்கன்னா, நான் நம்புறேன் இது நடக்கும்னு. என் லவர் கூட நான் கல்யாணம் பண்ணிருவேன் நான் நம்புறேன். எங்க அம்மா அப்பா என் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன். ஒரு நல்ல வீடு வாங்கிருவேங்கிறத நான் நம்புறேன். இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் பாருங்களேன். இன்னும் அந்த விஷயம் வரல. வரணும், வந்துரும். எப்படியாவது வரும், எப்பவோ வரும். அதுக்கான நம்பிக்கை இப்ப என்கிட்ட இருக்கு. இது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. சரிங்களா? சோ இன்னையில இருந்து நம்பிக்கையை நீங்க கட் பண்றீங்க. அடுத்த விஷயம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எதுவுமே நீங்க வேணும் 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 வேணும்னு நினைக்கும் பொழுது அகைன் அந்த ஹோப் மாதிரியே தான். இங்கேயும் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கல. உங்க மனதளவுல அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காதனாலதான் நமக்கு ஓவர் நம்பிக்கை இருக்கும். ஓவரா வேணும். எனக்கு கண்டிப்பா வேணும். அந்த வேலை நான் வாங்கியே தீரணும். அந்த வேலை இருந்தாதான் எனக்கு அந்த சேலரி வந்தாதான் என் லைஃபையே நான் லீட் பண்ண முடியும். சோ அந்த சம்பளம் எனக்கு வேணும். எனக்கு வேலை வேணும் அப்படின்னுட்டு அந்த ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்க பேசுறதா இருக்கலாம். இல்ல எழுதுறது ஏதாவது மெத்தட் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கூட அதுவும் வேண்டாம். சோ உங்களுக்கு இதுவும் புரியுதுங்களா? 3வது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஆனா. பட் இந்த இந்த வார்த்தை நீங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை அண்ட் இந்த வேணும் இதெல்லாம் கடந்து வந்தீங்கன்னா கூட அன்கான்சியஸா இதெல்லாம் நான் நினைச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு ஆசைப்படுறேன், ஆனா கிடைக்காம போயிருச்சுன்னா, ஆனா இது நடக்காம போயிருச்சுன்னா, ஒருவேளை லேட் ஆயிருச்சுன்னா, இது இல்லாம வேற ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா, இந்த ஆனால்னு நீங்க எங்கெல்லாம் எதெல்லாம் போட்டு நீங்க பேசுறீங்களோ இல்ல எழுதுறீங்களோ அகைன் நெகட்டிவிட்டியை தான் நீங்க இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு விஷயத்த எழுதலாம், இல்ல வாட்டர் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். என்ன நீங்க பண்ணீங்கன்னாலும், நீங்க சொல்ற வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்டான சக்திங்கிறதுக்கு அதுவும் முக்கியம். நம்ம எண்ணத்தோட சக்தி அதுவும் முக்கியம். இப்ப நீங்க எந்த வார்த்தையை சொல்றீங்களோ, அதுக்கு உண்டான எமோஷன் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்க லவர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி, "நான் உன்னை பார்க்க வந்துட்டே இருக்கேன். இன்னொரு 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். நீ உங்க வீட்டை திறந்து வெளியே வா" அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது நடந்துருச்சு அவ்வளவுதான். அவர் அங்க இருந்து வந்துட்டாரு. நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்க அப்படிங்கும்பொழுது அந்த எக்ஸைட்மெண்ட் சடனா நமக்கு நடக்கும். அடடா வந்துட்டாரா, உடனே இம்மீடியட்டா வந்துட்டாரா அப்படின்னு இருக்கும். இப்ப அதே அதே லவர் ஃபோன் பண்றாரு. இன்னும் 1 மாசம் கழிச்சு நான் வருவேன்ப்பா உன்னை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த 1 மாசம் அப்படின்னு அந்த இழுக்குது இல்லையா, அந்த டைமுக்கு உண்டான எமோஷன், ஓ வரியா, ஓகே ஓகேவா நம்ம மீட் பண்ணலாம் அப்படி இருக்கும். ஆனா நீ வெளியே வா நான் வந்துட்டேன் அப்படிங்கும் பொழுது, என்ன வந்துட்டியா அப்படின்னு அந்த 2 எமோஷனும் இருக்கு இல்லைங்களா? சோ இது 2ல எது பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் பவர்ஃபுல். ஏன்னா அதுக்கான அந்த நீங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர், அந்த வோல்டேஜ் கரண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அது மாதிரிதான் இந்த நீங்க உங்களோட எல்லா மேனிஃபெஸ்டேஷன்லயும் எங்க உங்களுக்கு லேக் ஆகுதுன்னு பாருங்க. உட்கார்ந்து நீங்க எப்படி சொல்றது, நீங்க பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டைரியோ இல்ல ஒரு நோட்டோ எடுத்துக்கோங்க. எப்படி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எப்படி நீங்க ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும்,
அப்படிங்கறத நீங்களே யோசிங்க. மறுபடியும் இந்த பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுறதா, பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுறதா, அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு சொல்லும் பொழுது எது ஹாப்பியா இருக்கு? உங்க விஷயம் நீங்களே எழுதி பாருங்க. அது வந்து மேபி பிரசன்ட் டென்ஸா இருக்கலாம், இல்ல வந்து பாஸ்ட் டென்ஸா இருக்கலாம். மேக்ஸிமம் ஃபியூச்சர் டென்ஸ்ல வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா, அது இனிமே தான் நடக்க போகுது. அந்த இனிமேங்கும் பொழுது அது ஃபியூச்சர் தூரமா இருக்கு. இன்னும் உங்க கிட்ட வரவே இல்லை அப்படிங்கும் பொழுது நம்மளோட மனமே பாத்தீங்கன்னா, இனிமே தான் அது நடக்க போகுது அப்படின்ற ஒரு மனசு வந்து அப்படி செட்டில் ஆயிடும். உங்களை ஃபர்தரா வந்துட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ண விடாது. சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பசிக்குதுன்னா, வீட்ல எல்லா திங்ஸும் இருக்குன்னா, நம்மளே போய் சமைச்சு சாப்பிடுவோம். அதுதான் ஆக்ஷன். நம்மளோட வயிறு வந்து நம்பும். ஒருவேளை எனக்கு பசிக்குது வீட்ல எதுவுமே இல்ல அப்படின்ட்டு சும்மாவே உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா, வயிறு நம்பாது. அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ஆப்லயாவது ஆர்டர் பண்ணி அந்த ஃபுட்ட வர வைக்கணும் இல்லையா? சோ அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும்னா, உங்களுக்கு எப்போ அந்த நீடு அதிகமாகுதோ அப்பதான் உங்களோட ஆக்ஷன் அதிகமா இருக்கும். நீங்க மொத்தமா உட்கார்ந்து மெத்தடு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த மெத்தட் குடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து அந்த மெத்தட்ல ஸ்கூல் குழந்தைங்க ஹோம்வொர்க் எழுதுற மாதிரி நீங்க உங்களோட மைண்ட் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க மெத்தட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க தவிர, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. அகைன் நீங்க சொல்வீங்க, நான் மெத்தடே மேனிஃபெஸ்டேஷனுக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னா, எதுவுமே அந்த ஒரு லவ்ங்கிறது ஆத்மார்த்தமா உள்ளே இருந்து வரணும். கடமைக்கு பண்ணக்கூடாது. நான் 10 வாட்டி எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு 10 வாட்டி எழுதுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே வாட்டி எழுதுங்க. இல்ல நீங்க எழுத வேண்டாம். ஒரு வாட்டி நினைச்சு பாருங்க. அந்த ஒரு ஆசையை வந்து விசுவலைசேஷன் பண்ணி பாருங்க. எது சூப்பரா இருக்குன்னு உங்களுக்கே அந்த எமோஷனை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். நான் இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 3 வார்த்தையும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. மேனிஃபெஸ்ட் பண்றவங்க இந்த வாண்ட், ஹோப், பட் இந்த 3 வார்த்தையை கட் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுங்க. நீங்க சும்மா எப்ப இருந்தாலும் நீங்களா சொல்லி பாக்குற அளவுக்கு ஈஸியான ஒரு சென்டென்ஸா அதை மேக் பண்ணி பாருங்க. டைம் இருந்ததுன்னா எழுதி பாருங்க. இது எல்லாமே ட்ரை பண்ணுங்க. முழுக்க முழுக்க உங்களை பாசிட்டிவா வச்சுக்கோங்க. சரிங்களா? பாசிட்டிவா வச்சுக்கிறது வேற, பாசிட்டிவா இருக்கிறது வேற. ஆரம்பத்துல பாசிட்டிவா நீங்களே வச்சுக்கோங்க உங்களை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாசிட்டிவாவே இருக்கேன் அப்படின்றத நீங்க உணர்ற அளவுக்கு ஒரு ஒரு ப்ரோ ஸ்டேஜுக்கு நீங்களா தான் பார்த்து வரணும். அது யாருமே வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. அது நீங்களா உள்ளார்ந்து ஃபீல் பண்ணா மட்டும்தான் புரியும். தேங்க்யூ.